ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வேதாளை மீனவ கிராமத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மீனவ மக்கள் தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். வேதாளை பகுதியில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை மீனவ கிராமத்தை சுற்றி பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதனால வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அந்த மக்கள் கடும் அவதியடைஞ்சு வராங்க. தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதல் தற்போது வரை தொடர்ந்து விட்டு மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை மீனவ கிராம பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது. அதே போல அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவ மக்களின் குடிசை மற்றும் வீடுகளுக்குள்ள தண்ணீர் தேங்கி காணப்படுவதனால அந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலானது நிலவி வருகிறது. இவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இரவு நேரம் என்பதனால மின்சாரமும் அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு தகவலானது வந்துள்ளது. இரவு நேரங்களில் அந்த பாம்பு, தேல் உள்ளிட்ட விஜய் ஜந்துக்களும் தென்படுவதால பொதுமக்கள் கடுமையான அச்சத்துடனேயே வசித்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வர்றாங்க. மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே தற்போது வரை இந்த மழையானது நின்றபாடில்லை. தொடர்ந்து விட்டு இந்த மழை பெய்து வருவதனால மாவட்ட மக்கள் முழுவதுமே அச்சத்துடனே காணப்படக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு கட்ட முயற்சிகளையும் எடுத்து வருகிறார்கள். தற்போது வரை இந்த மழை வெறித்த பாடில்லை.